Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான். பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணலாம்னு மொத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்துறலாம். பாத்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பீர்க்கங்காவை எடுத்துர்க்கேன். இதோட ரெண்டு எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ரொம்ப பெருசா இருக்கனால ஸ்கின் நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரு 2-3 பீஸா நான் அதை வந்து பீர்க்கங்காய் முத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தோல் எடுத்துடலாம். நான் வந்து பீலர்ல எடுக்கல. எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு தோல் வந்து கிடைக்காது. அந்த மேல இருக்கிற இது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து கத்தி வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சட்னி வச்சு நம்ம ரெசிபி வந்து சாப்பிடும்போது. ஓகேவா? இந்த மாதிரி தோல் எல்லாம் இதில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தோல் நமக்கு கிடச்சிருக்கு பீர்க்கங்காய் தோல். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மொத்தமாக அப்படி போட்டு நமக்கு வதக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஹார்டான ஸ்கின்னால வதங்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அந்த டைம் கம்மி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது கொஞ்சம் மீடியம் சைஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூப் சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா தோலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நம்ம இப்போ வந்து கடாயில் துவையல் பண்ண ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர ரெண்டும் நல்லா வறுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 வரமிளகா, ஏன்னா நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட மிளகா வந்து கொஞ்சம் காரம் வரமிளகா, அதனால் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வர ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை பீர்க்கங்காய், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3த்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வச்சு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பீர்க்கங்காய் வந்து தோலுக்கு சொன்ன மாதிரி கெட்டியான இருக்கிறதுனால அது கருகீரும், தோலும் வேகாது, சட்னியே கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வதக்கும் போதே புளி போட்டிருக்கணும். ஸோ நான் அப்போவே புளி போட மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி. ஓகேவா? இந்த புளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுவும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக சாப்பிட பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்து கொஞ்சம் தாளிப்பு போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு சட்னி ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.